டெக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, அந்த ஐஐடி ஜாம், கேட், கியூசெட், பிஜி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான மெத்தாலஜி, டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நேஷ்னல் லெவல் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து ஜாம், கேட், கியூசெட் வந்து இல்லை அதர் நேஷ்னல் இல்லை ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போது நீங்கள் என்றைக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ உடனே அந்த ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய சப்ஜெக்டோடைய சிலபஸை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் அதை ஹார்ட் காப்பியாகவும் நீங்கள் வச்சுருக்கணும். ஏன் ஹார்ட் காப்பியாக இருக்கணும்னா, உங்களுக்கு வந்து ஈஸி டு ஃபோக்கஸ் ஆன் த வாட் ஐ கேன் கம்ப்ளீட் த சிலபஸ். ஸோ நீங்கள் எந்த டாப்பிக்கில் எவ்வளோ சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பிளான் பண்ணிக்கோங்க. ஈச் டாப்பிக்கை வந்து பிளான் பண்ணி டெய்லி டைம் டேபிள் ரொட்டீன்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கவரிங் பார்த்தீங்கன்னா 75% ஈச் டாபிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஃபிசிக்ஸில் இவ்வளோ சிலபஸ் ஒரு 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் இன்றைக்கி ஸ்டடி பண்ணுறீங்கன்னா, அதில் முடிஞ்ச அளவுக்கு 75% சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிடணும். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து 75% டாப்பிக்கை வந்து நீங்கள் கவர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி வந்து சிலபஸை 75% நீங்கள் பண்ணிக்கிட்டு 75% சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 20 to 20 ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். டைமிங் வச்சுக்கோங்க, எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை அனலைசிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் நம்ம வந்து அந்த லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ மாக் டெஸ்ட் வேறு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் எழுதுங்க. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடியிலே வந்து ஓரியன்டட் ரிசல்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. ஜாம், கேட் 1 மந்த்து, 2 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்துன்னு நிறைய கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டர் ஐடியா ஃபார் த எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து ரெஃபர் பண்ணியே ஆகணும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நோட்ஸு, புக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபைனல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் வந்து ஃபார்முலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் யூனிட், ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூ, ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் பியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸில் மேக்ஸிமம் இது வரும். ஸோ இது வந்து ரெகுலராக ரொட்டீனாக இருக்கும். ஹாலிடே, நான் ஹாலிடே எல்லா நாளுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்கை வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், பேசிக்கில் நான் ஃபண்டமெண்டல் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா, நீங்கள் வந்து டெய்லி எஃபர்ட் கொடுங்க. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம சொல்லியிருப்போம் 57:20ன்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தடை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்களும் அந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகிடலாம். சரிங்க, எங்கே மாஸ்டர் ஆகணும்னா என்ஐடி, ஐஐடி, எம்ஐடி போன்ற டாப் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை இன்டெகிரேட் பிஹெச்டி கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஜாம் ஸ்கோரை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் யூனிவர்சிட்டி இல்லை காலேஜில் கூட நீங்கள் டைரக்ட் அட்மிஷன் நீங்கள் வாங்கிக்கலாம் வித்தவுட் கவுன்சிலிங் ஆர் கவுன்சிலிங். ஸோ அடுத்து வந்து இந்த கெயின் த கான்ஃபிடென்ஸ், நாலேஜ் அண்ட் ப்ரிப்பேரிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிளியரிங் நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு முறை நீங்கள் வந்து அந்த சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க, மார்க் டெஸ்ட்டை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள வந்து ஹை லெவல் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எழுதலாம், இல்லை யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செகண்ட் இயர் ஆன்வார்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க, ஒரு எக்ஸாம் எழுதுங்க. அடுத்தது பிஜி தேர்ட் இயர் படிக்கும்போது மெயின் அட்டெம்ப்ட் கொடுங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் தான் உங்களுடைய சிலபஸை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தோடு நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்து வந்து ஃபோக்கஸ் ஆன் த ரிவிஷன் அண்ட் பேப்பர் சால்விங் ஸ்டில் எக்ஸாம். ஓகேங்களா?
எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பரில் முடிச்சிட்டிங்கன்னா டிசம்பர், ஜனவரி. ஸோ இந்த 2 மந்த் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங்கை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கணும் இந்த 16 டேஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னென்னா, the exams that does not guarantee for success. Success depend on in the meticulous planning, consistent hard work and earnestness. Effect are in our end, result are not. No.